அவங்க எல்லாம் எந்த வேதனையில பேசிட்டு இருக்காங்களோ அதே வேதனையில நானும் பேசிட்டு இருக்கேன். என் கையை இப்படி கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. சிதம்பரம் பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துலாமே. என்னையா பேசுறீங்க? யார் மேல யாரையா கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அவங்க எல்லாம் அரசியல் செல்வாக்கு உள்ளவங்கயா. சும்மா இருக்கும் போதே இந்த ஆட்டம். ஐயா ஐயா நிலைமை தலைகீழா மாறி போச்சியா. என்னையா? ஐயா எவ்வளவு ஒரு பொம்பளைக்காக இறக்கப்பட்டு நீங்க அடி வாங்குனீங்களே, அந்த பொம்பளைக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க, எப்படி மிரட்டினாங்கன்னே தெரியலங்கய்யா. பிளேட் அப்படியே தலைகீழா மாத்திட்டாயா. என்னையா சொல்ற? ஐயா நீங்க அந்த பொம்பளைய மிரட்டி மூலப்பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு அதை கேட்க வந்து அவங்க ஆளுங்களை அடிச்சு தலையில காயம் வர்ற அளவுக்கு அடிச்சிட்டீங்கன்னு சொல்லி அந்த பொம்பளை தன் கைப்பட கம்ப்ளைண்ட் எழுதி போலீஸ் ஸ்டேஷன்லயே கொடுத்துட்டாயா. நீங்க எங்க இருந்து வரீங்க? எப்படி உங்களுக்கு இதெல்லாம் தெரியும்? அட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்தா வரேன். எஸ்ஐ தான் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, சிதம்பரம் ஐயாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் என்ன பண்றது, போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, சிகாமணி சைடுல வேற பிரஷர் அதிகமா இருக்கு, அதனால சிதம்பரம் ஐயாவை ஒரு வாரம் தலைமறைவா இருக்க சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு எஸ்ஐ ஐயா சொல்லி அனுப்பியிருக்காரு. ஐயா தலைமறைவா இருக்குதா? கெட்ட நேரத்துலயும் ஒரு நல்ல நேரம். போஸ் மாமா கூட்டு மெட்ராஸுக்கு போயிடு. போங்க ஐயா. ஐயா ஒரு தப்பு செய்யாத